சாமி இந்த கோயிலை டெமாலிஷ் பண்ண வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? நாங்க என்ன பண்றது? இன்ஜினியர் சார் என்ன பேசுறீங்க? இந்த கோயிலை டெமாலிஷ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? ரங்கசாமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கமிஷனர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் எல்லாம் இடிக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. பாருங்க, இது இப்ப உருவான கோயில் இல்ல, எத்தனையோ வருஷங்களா இருக்கு. குருசாமி இத அவர் உயிரை விட அதிகமா காப்பாத்தி இந்த கோயிலை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப இருக்கிற ஜனங்க கூட இந்த கடவுளை நம்பி பூஜை பண்ணிக்கிட்டு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோயிலை இடிக்க வந்திருக்கீங்களா? இந்த கோயிலை இடிக்கிறதுக்கு எந்த காரணத்தை கொண்டு நான் விட மாட்டேன். பாருங்க, நானே விட்டாலும் ஜனங்க இந்த கோயிலை இடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில தான் கமிஷனர் கிட்ட போன்ல பேசியிருக்கேன். பாருங்க இன்ஜினியர் சார், உங்களுக்கு யார் ஆர்டர் போட்டாங்களோ அவர்கிட்ட ஒரு முறை போய் பேசி பாருங்க. போங்க. சரி சார், நான் கமிஷனர் கிட்ட பேசி பாக்குறேன். அப்ப நாங்க வரோம் சார். வாங்கப்பா. சரியான நேரத்துல இங்க வந்து இந்த கோயிலை காப்பாத்தின புண்ணியவா நீங்க. அந்த சிவம் உங்களுக்கு அருள் புரியட்டும். சாமி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களும் இந்த கோயிலும் ஜனங்களுக்கு வேணும். நான் என்ன ஆனாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். பாருங்க, இந்த கோயிலுக்கும் இந்த கோயிலை சுத்தி உள்ள மொத்த நிலத்துக்கும் கார்பரேஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு லாயர் தேவியோட ஒத்துழைப்பு கூட இருக்கு. அவங்க கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அப்படியா? நான் வரேன் சாமி. நல்லது. அந்த சிவனோட லீலையே லீல. வணக்கம் தேவி. என்ன சுவாமி, எதுக்காக வந்தீங்க? உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? என்ன மாதிரி சுவாமிகள் கிட்ட என்ன விஷயம் எதிர்பார்க்க முடியும்? நீங்க காரணம் இல்லாம எங்கேயும் வர மாட்டீங்களே, அது எனக்கு தெரியும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் இல்ல. ஏன் டைம் விலை மதிக்க முடியாது. டைரக்டா விஷயத்துக்கு வரேன். இதுக்குள்ள நிறைய ரூபாய் நோட்டு இருக்கு. அந்த கோயில் சொத்து விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. மிஸ்டர் சுவாமி, இனி நீங்க எதுவும் பேச வேண்டாம். இந்த பணப்பெட்டி எடுத்துட்டு நீங்க இருந்து போயிடுங்க. இல்லன்னா லஞ்சம் கொடுக்க வந்தீங்கன்னு கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன். மைண்ட் இட். என்னையே உள்ள தள்ளிடுவியா? பாத்துக்கிறேன்.